ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். உங்களுக்கு ஒரு கால் வந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க. இங்கிலீஷில் பேசணும். ஓகே, இந்த எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு எனக்கு வந்துச்சு, இந்த நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். எ கால் கேம் வந்துச்சு அப்படி தான் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். எ கால் கேம் ஃப்ரம் திஸ் நம்பர் ஃபார் மீ. எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறத விட ஐ ரிசீவ்ட் எ கால் ஃப்ரம் திஸ் நம்பர். இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் நான் ரிசீவ் பண்ணேன். ஐ ரிசீவ்டு பாஸ்ட் டென்ஸ். நேற்று எனக்கு இந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. ஐ ரிசீவ்ட் எ கால் ஃப்ரம் திஸ் நம்பர் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தை முன்னாடியே வரலாம். எஸ்டர்டே ஐ ரிசீவ்ட் எ கால் ஃப்ரம் திஸ் நம்பர். யார் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதை ஃபார்முலா கேட்கணும். மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். இந்த மே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளலாமா. மே ஐ நோ அப்படின்னா தெரிந்து கொள்ளலாமா. மே ஐ நோ ஹூ இஸ் ஆன் தி அதர் சைடு. மறுபக்கம் யார் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ளலாமா. ஸோ முதல்ல இருந்து பார்க்கலாம். ஐ ரிசீவ்ட் எ கால் ஃப்ரம் திஸ் நம்பர் எஸ்டர்டே. ஐ ஆம் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் சொல்கிறீங்க. மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். அந்த பக்கம் யார் பேசுகிறது அப்படின்னு கேட்போம். இப்போ நான் பைக் ஓட்டி கொண்டிருந்ததால் என்னால் உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க முடியவில்லை. பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதனால் இந்த கால் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லணும். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது நான் பைக் ஓட்டி கொண்டிருக்கிறேன், அந்த செயல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஆம் ரைடிங் பைக். பைக் ஓட்டி கொண்டிருந்தேன் அப்படின்னா அந்த செயல் கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் ரைடிங் பைக். நான் பைக் ஓட்டி கொண்டிருந்ததால் அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ ஆஸ் ஐ வாஸ் ரைடிங் பைக். நான் பைக் ஓட்டி கொண்டிருந்ததால் உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க முடியவில்லை. முடியும் அப்படிங்கிறதுக்கு கேன். நம்ம நிறையா வீடியோஸில் பார்த்துருக்குறோம் இந்த சேனலில். முடிந்தது அப்படிங்கிறதுக்கு குட், அதாவது பாஸ்டன்ஸ். கேனோட பாஸ்டன்ஸ் குட். நான் பதிலளிக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். ஐ குட் நாட் ஆன்சர் யுவர் கால். ஓகே, ஆஸ் ஐ வாஸ் ரைடிங் பைக் ஐ குட் நாட் ஆன்சர் யுவர் கால். இதே சென்டென்ஸை வேறு மாதிரியும் சொல்லலாம். அதாவது பிகாஸ் யூஸ் பண்ணியும் சொல்லலாம். ஐ குட் நாட் ஆன்சர் யுவர் கால் பிகாஸ் ஐ வாஸ் ரைடிங் பைக். இந்த மாதிரி வேறு வேறு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்ஸ் பேச பழகணும். ஸோ ஒரே அர்த்தம் வேறு வேறு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆஸ் ஐ வாஸ் ரைடிங் பைக் ஐ குட் நாட் ஆன்சர் யுவர் கால். இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் கொடுக்குறேன். நான் வேலை செய்து கொண்டிருந்ததால் நீங்கள் பேசியதை கவனிக்க முடியவில்லை. இதை நீங்கள் சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். ஒர்க், லிசன், ஸ்பீச். நான் வேலை செய்து கொண்டிருந்ததால் நீங்கள் பேசியதை கவனிக்க முடியவில்லை. ஆஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ குட் நாட் லிசன் டு யுவர் ஸ்பீச். உங்களுடைய பேச்சை நான் கவனிக்க முடியல. அடுத்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி பாருங்களேன். மிடில் இருக்க பாருங்கள். ஐ வாஸ் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஸோ அதனால் ஐ குட் நாட் லிசன் டு யுவர் ஸ்பீச். ஐ குட் நாட் லிசன் டு யுவர் ஸ்பீச் பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ வேறு வேறு மாதிரி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி வேறு வேறு கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த சிச்சுவேஷனை நீங்கள் சொல்லுங்கள். அவர் சமைத்து கொண்டிருந்ததால் நான் வந்ததை பார்க்கவில்லை. குக், அரைவல், சி, இந்த 3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. யூ மஸ்ட் ட்ரை டு ஃப்ரேம் தி சென்டென்சஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல சென்டென்சஸ் உருவாக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கிராமர் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். கிராமர் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடமாயிடும். ஸோ அவர் சமைத்து கொண்டிருந்ததால் நான் வந்ததை பார்க்கவில்லை. ஆஸ் ஹி வாஸ் குக்கிங் ஹீ டிட் நாட் see மை அரைவல். அரைவல் அப்படின்னா வருகை. ஹீ டிட் நாட் see மை அரைவல் பிகாஸ் ஹி வாஸ் குக்கிங். ஏன்னா அவர் சமைத்து கொண்டிருந்தார். ஹி வாஸ் குக்கிங். ஸோ அதனால் ஹீ டிட் நாட் see மை அரைவல். இப்போ மறுபடியும் அந்த பைக் சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஸோ ஃபோனில் பேசுகிறீங்க. ஐ வாஸ் ரைடிங் பைக் ஸோ ஐ குட் நாட் ஆன்சர் யுவர் கால் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த சைட் பேசிகிட்டு இருக்கிறவர் அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். தட்ஸ் ஓகே, தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். வேறு மாதிரி சொல்லலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் நத்திங். நான் டிக்கெட் முன்பதிவு செய்து விட்டாயா என கேட்க ஃபோன் செய்திருந்தேன். இதை நம்ம சொல்ல போகிறோம். நீ டிக்கெட் புக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்காக நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஃபோன் பண்ணியிருந்தேன்
அப்படின்றத ஐ கால்டு யூ, நான் கூப்பிட்டுருந்தேன். ஐ ஃபோன்டு யூ, இந்த ஃபோன் அப்படிங்கிறது நவுன், இதவே வேர்பாக நம்ம மாற்றிருக்கோம் பாருங்கள். இப்போ ஐ ப்ரஷ்ட் மை டீத் அப்படி சொல்கிறோம்ல, அந்த ப்ரஷ்ஷுங்கிறது நவுன், பெயர் சொல், அதை வந்து வேர்பாக நம்ம மாற்றுறோம். ஐ ப்ரஷ்ட் மை டீத்னா நான் பல் துளக்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாட்டர்டு த பிளான்ஸ் அப்படின்னா நான் செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுனேன். இப்போ அந்த வாட்டர் அப்படிங்கிறது நவுன், அதவே வேர்பாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ ஃபோன்டு யூ, ஐ ரிங்டு யூ, ஐ மேட் அ கால், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், ஐ கால்டு யூ. இப்போ கேட்க, நான் இது கேட்க தான் ஃபோன் பண்ணேன், அந்த கேட்க அப்படின்னு சொல்ல போகிறோம் இங்கிலீஷில். கேள் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க், காதால் கேட்குறதுக்கு லிசன். ஓகே, இப்போ கேள் ஆஸ்க், கேட்க அப்படின்னா டு ஆஸ்க். இப்போ ரெண்டையும் சேருங்க. ஐ கால்டு யூ டு ஆஸ்க், நான் உனக்கு கூப்பிட்டுருந்தேன், கேட்பதற்காக கூப்பிட்டுருந்தேன். ஸோ தமிழ் சென்டென்ஸு அப்படியே ஆப்போசிட்டாக வரும் இங்கிலீஷ். நீ டிக்கெட் முன்பதிவு செய்து விட்டாய், இது எப்படி சொல்கிறது? யூ புக்டு எ டிக்கெட். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. யூ புக்டு எ டிக்கெட், நீ டிக்கெட் முன்பதிவு செய்து விட்டாய். செய்து விட்டாயா இல்லையா அப்படிங்கிற அந்த டவுட் வர்றப்ப வெதர் யூஸ் பண்ணணும். ஓகே, நீ டிக்கெட் முன்பதிவு செய்து விட்டாயா இல்லையா, வெதர் யூ புக்டு எ டிக்கெட் ஆர் நாட், பண்ணிட்டியா இல்லையா, வெதர் யூ புக்டு எ டிக்கெட் ஆர் நாட். இப்போ எல்லா சென்டென்ஸையும் சேர்ப்போம். ஐ கால்டு யூ டு ஆஸ்க் வெதர் யூ புக்டு எ டிக்கெட் ஆர் நாட். ஃபுல் சென்டென்ஸ் வந்துருச்சா? இப்போ இதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் நீ அங்கே போனாயா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லணும். கீழே இருக்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் சென்டென்ஸை. ஐ கால்டு யூ டு நோ, தெரிந்து கொள்ள. ஐ கால்டு யூ டு நோ வெதர் யூ வென்ட் தேர் ஆர் நாட், நீ அங்கே போனியா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி இமேஜின் பண்ணி நீங்களே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஐ வாஸ் ரைடிங் பைக் ஸோ ஐ குட் நாட் ஆன்சர் யுவர் கால். இட்ஸ் ஓகே. ஐ கால்டு யூ டு ஆஸ்க் வெதர் யூ புக்டு எ டிக்கெட் ஆர் நாட், டிக்கெட் புக் பண்ணியா இல்லையா அப்படிங்கிறத கேட்குறதுக்காக உனக்கு நான் கால் பண்ணேன். இப்போ கேட்கவில்லை, திரும்ப சொல்லுங்கள். இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம், அவங்க பேசுகிறது நம்மளுக்கு சரியாக கேட்கல, அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? சாரி அப்படின்னு சொன்னோன்னாலே என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக காதில் விழலை, சரியாக கேட்கல, திரும்ப சொல்லுங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல சாரி அப்படிங்கிறது மன்னிச்சுக்கோங்க, அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க, அந்த அர்த்தம் கிடையாது. இது வந்து சாரி அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் சொன்னது எனக்கு திரும்ப சொல்லுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். இந்த டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் இந்த சாரி அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலே அதான் அர்த்தம். ஓகே, ஸோ ஐ கேனாட் ஹியர், என்னால் கேட்க முடியவில்லை. இட்ஸ் நாட் கிளியர், இது கிளியராக இல்லை, வாய்ஸ் கிளியராக இல்லை. ஐ குட் நாட் ஹியர் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் நாய்ஸ், இங்கே ரொம்ப இறைச்சலாக இருக்குது. தெர் இஸ் நோ சிக்னல். இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் ஒரு டைப்பிங் எரர் இருக்குது, அதை நீங்கள் திருத்தி வாச்சிக்கோங்க. இஸ் நான் கொடுக்கல, தெர் இஸ் நோ சிக்னல் ஹியர், இங்கே சிக்னலே இல்லை. ஸோ கேட்கல, திரும்ப சொல்லுங்கள். சாரி, கைண்ட்லி ரிப்பீட். குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட், குட் யூ ப்ளீஸ் ஸ்பெல் த வேர்ட். நம்ம வார்த்தை ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னா ஸ்பெல் த வேர்ட். ஸோ ஒரு வார்த்தை புரியலை அப்படின்னாலும் ஸ்பெல் த வேர்டு நம்ம கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோட், நான் குறித்து கொள்ள விரும்புகிறேன். ப்ளீஸ் ரிப்பீட். ஐ ஆம் பிஸி, நான் இப்போ வேலையில் இருக்கேன். ஐ ஆம் இன் ஒர்க், ஐ வில் கால் யூ லேட்டர். லேட்டர் ஒரு டீ தான் வரும். நீங்கள் LATTER யூஸ் பண்ணிங்கன்னா அது செகண்ட் அப்படின்னு அர்த்தம், இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். மே ஐ கால் யூ லேட்டர், ஐ ஆம் லிட்டில் பிட் பிஸி ஹியர். குட் யூ ப்ளீஸ் கால் மீ லேட்டர், ஐ ஆம் பிஸி நவ். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். நான் கல்வித்துறையிலிருந்து பேசுகிறேன், அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். நான் கல்லூரி முதல்வரிடம் பேச முடியுமா, காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட பேச முடியுமா? நான் சில முக்கியமான விவரங்களை கல்லூரி முதல்வரிடம் சொல்ல வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ கால் ஃப்ரம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். ஐ ஆம் ஆஃபீஸ் சூப்பரிண்டெண்டன்ட் ஸ்பீக்கிங் ஃப்ரம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். Okay, could I speak to college principal? May I speak to college principal? I want to tell some important details to college principal. Tell அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக ஷேர் யூஸ் பண்ண. I want to share some important details to college principal. I want to inform some important details to college principal. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். போன வாரம் நான் உங்கள்கிட்ட புது மொபைல் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்கள் எடுக்கலை. இதை நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.
சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த சென்டென்ஸை சொல்ல முடியும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.